பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டி வழங்கும் மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரேட்டி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமை போன்று புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை முதலாவதாக நாங்கள் மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு நாவை பாதுகாத்துக் கொள்வதின் முக்கியத்துவம். அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நாவன்மை உள்ளவர்களாக, தெளிவான பேசக்கூடியவர்களாக, சீரானதை நல்லதை பேசக்கூடியவர்களாக, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனைகளை தீர்க்குகின்ற அளவுக்கு பேச்சாற்றல் கொடுக்கப்பட்டவர்களாக, நல்ல விடயங்களின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அதுக்கு அவர்களுக்கு கிருபை செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தூசண வார்த்தைகளை சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டார், யாரையும் சபிக்கவும் மாட்டார்கள், யாரையும் குத்தி பேசவும் மாட்டார்கள். அந்த அடிப்படையில் நாவ் என்பது மிக முக்கியமான மனிதனுக்கு வழங்கப்பட்ட உடல் உறுப்புகளிலே முக்கியமான ஒரு உறுப்பு தான் நாவ் என்பது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த நாவின் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய கருத்துக்களை, எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய விடயங்களை வெளிப்படுத்துவது இந்த நாவின் மூலமாகத்தான். புத்தியிலே மறைந்திருக்கக்கூடிய விடயங்களை வெளிப்படுத்துவது இந்த நாவின் மூலமாகத்தான். ஈமான் சார்ந்த, குஃபுர் சார்ந்த, நல்ல தீய எல்லா விடயங்களுக்கும் நாவைத்தான் மனிதன் பயன்படுத்துகின்றான். அதனால்தான் அல்லாஹுடைய தூதரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இந்த நாவை பாதுகாக்குமாறு எங்களை பணித்திருக்கிறார்கள். நாவை பாதுகாப்பது எல்லா நலவுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. யார் நாவை கட்டுப்படுத்துவார்களோ அவருடைய எல்லா விடயங்களும் கட்டுப்பாடானதாக அமைந்துவிடும். ஒரு புத்திசாலி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் எப்போது இந்த நாவை பயன்படுத்த மாட்டாரோ அப்போது அந்த நாவு அவருக்கு சாபமாக, கேடாக மாறிவிடும். கியாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு நாவும் அவருடைய கரங்களும் அவருடைய கால்களும் அவர்கள் செய்ததை பேசும். சூரா அன்-நூர் 24 வசனம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்றால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக, ஒரு மனிதன் காலை நேரத்தை அடைகின்ற போது மனிதனுடைய முழு உடல் உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கிறதாம், ஏன் நாவே, எங்களுடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக, உன்னை வைத்துத்தான் எங்களுடைய முடிவு அமையும். நீ நேராக சீராக இருந்தால் நாங்கள் நேராக சீராக இருப்போம், நீ வளைந்து விட்டாய் என்றால் நாங்கள் வளைந்து விடுவோம். நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் முழு உடம்புக்கும் ஏற்படும் என்பதை உடல் உறுப்புகள் நாவை பார்த்து சொல்கின்றன. சூரா, அதாவது திருமிதி என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நாவை வெளிப்படுத்தி, நாக்கை காட்டி சொன்னார்கள், இந்த நாவினால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த நாவு தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் நாவுடைய ஆபத்தை பற்றி, நாவுடைய விபரீதத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்றன. பஸார் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய நாவை பாதுகாக்க வேண்டும், நல்ல விடயங்களை தான் பேச வேண்டும். எப்போது பேச்சு சீராக இருக்குமோ, தேவைக்கு மாத்திரம் மனிதன் பேசுவானோ, பேசக்கூடியவனாக மாறுவானோ, அப்போது அந்த நாவு கட்டுப்படுத்தப்பட்ட நாவாக கருதப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மறுமை நாளை நம்பி இருக்கிறாரோ, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார், அவர் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஃமின் உண்மையான அழகான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? தேவையற்ற விடயங்களை அவர் விட்டு விடுவதாகும். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஹராத்தை சாப்பிடுவதை விட்டும், அநியாயம் செய்வதை விட்டும், விபச்சாரம் செய்வதை விட்டும், திருடுவதை விட்டும், மதுபானம் குடிப்பதை விட்டும், ஹராமான பார்வைகளை விட்டும் ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்வான், பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் அவனுக்கு சிரமமான விடயம் என்ன தெரியுமா? நாவை கட்டுப்படுத்துவது, நாவை பாதுகாப்பது. மார்க்கத்தோடு பக்குவம் என்று அமளிபாது செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட இந்த நாவுடைய விடயத்தில் அவர்கள் நாவை பேணி பாதுகாக்காதவர்களாக, மற்றவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் அவர்களை கூட, நல்லவர்களை கூட இந்த காலத்திலே காணுகின்றோம். நரகத்துக்கு ஒரு மனிதனை இட்டுச் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான், சாதனம் தான் நாவ் என்பதாகும். எத்தனையோ மனிதர்கள் அநியாயம் செய்வது கிடையாது, விபச்சாரம் செய்வது கிடையாது, பாவங்கள் செய்வது கிடையாது, ஆனால் உயிரோடு வாழக்கூடிய மரணித்தவர்களுடைய குறைகளை, தேவையில்லாத விடயங்களை பேசி நாவை பாவத்தின் பால் இட்டுச் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் பயங்கரமான ஆபத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விடயத்தில் அறிவில்லாத விடயங்களை பேசுவது, பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இட்டுக்கட்டுவது, அவதூறுகளை சுமத்துவது, நல்லவர்களை செய்யாத ஒன்றை சொல்லி அவர்கள் மீது பழி சுமத்துவது,
இது அனைத்துமே இந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள். எனவே ஒரு புத்திசாலி நாவில எதை பேசுகிறார் என்பதை சிந்தித்து பேச வேண்டும். மனிதர்களுடைய மானங்களை பறிக்கக்கூடிய விடயங்களை, பாழாக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் நாவினால் பேசக்கூடாது. கெட்டெண்ணத்துக்கு காரணமாக நாவை பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை குத்தி பேசுவதற்கு இந்த நாவை பயன்படுத்தக்கூடாது. பாத்திலான விடயங்களுக்கு இந்த நாவை பயன்படுத்தக்கூடாது. எனவே ஒரு மனிதனது நாவை தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், அலாய்பலாய்களில் ஈடுபடுவதை விட்டு நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அந்த நாவு சீரானதாக மாறிவிடும், அவருடைய கர்மங்கள் சீரானதாக மாறிவிடும். நாவுடைய கெடுதியை விட்டு வந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டவனாக மாறிவிடுவான். எப்போது ஒரு அடியான் மௌனத்தை விட சிறந்த ஒன்று உலகத்திலே கிடையாது. எந்த மனிதன் தேவையில்லாத விடயங்களை விட்டு நாவை பாதுகாத்துக் கொள்றான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. ஹராமான பார்வை விட்டும் தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ள அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. ஹராமான விடயங்களை கேட்பதை விட்டும் செவிப்புலனை, காதை யார் பாதுகாத்துக் கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நல்ல விடயங்களிலே நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. தௌபாசி பாவங்கள் நடந்தால் அதுக்கு அவசரமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அதாவது ஆரோக்கியம் நோயாக மாறுவதற்கு முன்னால், உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி பலகீனமாக மாறுவதற்கு முன்னால், வாழ்வு மரணமாக மாறுவதற்கு முன்னால், உலகத்திலே வாழக்கூடிய கடைசியாக வாழ்ந்தவர் ஆரம்பமானவரை சந்திக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாள் வருவதற்கு முன்னால் அவர்கள் திருந்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். பூமி அசையும். ஒவ்வொரு சமூகம் அவர்கள் செய்ததைக்கு தோதுவாக அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். நலவாக இருந்தால் நல்ல கூலி, பாவமாக இருந்தால் கெட்ட கூலி வழங்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் மனிதனை படைத்தோம், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த மனிதனுடைய கழுத்துக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட நாங்கள் அந்த மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். 2 மலக்குமார்கள், நன்மை வலதுபுறம் இருக்கக்கூடிய நன்மை எழுதக்கூடிய மலக்கு, இடதுபுறம் இருக்கக்கூடிய தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள், அவர்கள் மனிதர்கள் எழுதக்கூடிய விடயங்களை, மொழியக்கூடிய விடயங்களை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பதிந்து கொண்டிருக்கிறார். சூரா காப் 14 தொடக்கம் 18 வரைக்கும் உள்ள வசனத்தை ஓதி ஹுத்பாவுடைய முதலாவது பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அல்லாஹ் புகழ்ந்து தக்வாவை வலியுறுத்தியதன் பின்னால், யார் இந்த உலகத்திலே நல்ல அமல்களை அணுவளவு நலவு செய்வாரோ அந்த நலவு அவருக்கு கிடைக்கும், யார் கெடுதி செய்வாரோ அந்த கெடுதியும் அவருக்கு கிடைக்கும் என்ற சூரா ஜல்சலாவுடைய 7வது வசனத்தை ஓதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய வசனத்தை ஓதி நீண்டதோர் துஆவை செய்து ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.